ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கதையில் வரக்கூடிய எதுவுமே நடைமுறையில் நிகழ்வது சாத்தியமில்லை அப்படிங்கிறத பார்க்கும்போதே நமக்கு புரியுது. அபி இவ்வளவு நல்லவங்களா அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக, அவங்க கதாபாத்திரத்தை உயர்த்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக, அபி தன்னுடைய கணவனைய மதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறாங்க. மதுவை தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து, இவங்கள தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னை விட்டுட்டு நீங்கள் இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு ராகவ்கிட்ட கேட்குறாங்க. ராகவ் அதெல்லாம் முடியாது, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், நீ தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறந்த பிறகு நம்ம 2 பேரும் பிரிய வேண்டியது தான் அக்ரிமெண்ட்டு, அதுக்கு பிறகு நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் சுத்தமாக நடக்காது அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்லிட்டு இருக்காரு. அபி ஒரு லாயரை போயிட்டு சந்திக்கிறாங்க. டைவர்ஸ் பத்திரம் ஒன்று ரெடி பண்ணி கொண்டு வந்து ராகவிட்ட கொடுக்குறாங்க. இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுங்க அப்படின்ட்டு அபி கேட்குறாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அதை வாங்கி பார்க்குறாரு. டைவர்ஸ் பத்திரம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனேயே அதை டக்குன்னு கிழிச்சு அங்கேயே விட்டுறாரு. இந்த ஜென்மத்தில் எனக்கு நீ மட்டும்தான் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்கிறாரு. இதோட இந்த பிரம முடியுது.